शिरडीनाथा जय 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 हे साईनाथा जय 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 हे साईनाथा द्वारका माई ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளை அறியாம வாழ்க்கையில நிறைய பாவங்களை நம்ம செய்வோம். ஸோ அது நமக்கே தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் பரிகாரம் செய்ய முடியும். ஆனா பாபா கோயில்ல அதை நம்ம பண்ண முடியும். நம்ம இறைவனை அடையறதுக்கான முதல் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள், இந்த மாதிரி சித்தர்கள், ஞானிகள், இவங்களை நாம பிடிக்கும் போதுதான் இவங்க தான் நம்மளை இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவர் ஏதாவது ஒண்ணு நினைச்சு ஒரு ரூபாய் ஒரு காயினை நம்ம கோரிக்கையா வச்சோம்னா அடுத்த செகண்டே அந்த காரியம் நடந்துரும் எங்களுக்கு. இதுதான் அந்த துணி. நிறைய பேர் சாய்பாபா கோயிலுக்கு வரோம், இதை நம்ம பார்க்கறது இல்லை. இதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது நம்ம பாபா உருவாக்கினதுக்கான காரணம் என்னன்னா, இதில் நம்ம மட்டை தேங்காய், ஊதுவத்தி, அப்புறம் இந்த மாதிரியான கட்டைகள் நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம உள்ளார வைக்கும்போது நமக்கான நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கும். அதே சமயத்திலோட நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். இன்னொன்று நம்ம என்ன வேண்டிக்கிட்டு அது உள்ளார இந்த துணி உள்ளார நம்ம வைக்கிறோமோ அது நடக்கும். இதுதான் முக்கியமாக நம்ம பாபா கோயிலில் நம்ம பண்ண வேண்டிய ஒன்று. ஏன்னா பாபா கோயிலுக்கு வரோம், நம்ம பாபாவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். முக்கியமாக 2 விஷயங்கள் நான் சொன்னாது, தியானம் பண்ணுறது, இன்னொன்று இந்த துணி.